வணக்கம். அமெரிக்காவிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நிறுவனங்களுக்கு நேரடியாக சென்று நிறுவன தலைவர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடுகளை பெறுவதற்கான பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார். அதே சமயம் அமெரிக்காவிற்கு வெளியில் சுற்றுலா தலங்களிலும் தனது மனைவியுடன் அதிக அளவில் நடந்து கொண்டு சுற்றுலாவை என்ஜாய் பண்ணி கொண்டும் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் நேற்று மாலை அமெரிக்காவில் பூங்காவில் நடைபெற்ற சிறிய மோதலின் காரணமாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது காலில் மிகப்பெரிய ஒரு காயம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கிட்டத்தட்ட அமெரிக்காவிற்கு 17 நாள் பயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தில் பல கோடிகள் முதலீடுகளை பெற்றுதான் தமிழகத்தில் வருவேன் என்றும் கூறியிருந்தார். இதற்கு முன்பாக ஜப்பான், சிங்கப்பூர், பிரான்ஸ், துபாய் போன்ற நாடுகளுக்கும் முதலீடுகளை பெறுவதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சென்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று அமெரிக்காவில் தனது மனைவியுடன் பூங்காவிற்கு சென்ற பொழுது அங்கு அவரது காலில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு காயத்தால் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் சற்று நேரம் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு விளையாடி கொண்டிருந்த இளைஞர்கள் அவர் மீது சிறிய அளவில் காயம் ஏற்படும் அளவிற்கான விபத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இது தற்செயலாக நடந்த விபத்து என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதனால் அங்குள்ள காவல்துறையினர்கள் உடனடியாக விசாரணையின் பொழுது இது தற்செயலாக நடந்த விபத்து என்றும் உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். முதலீடுகளை பெறுவதற்காக சென்ற ஸ்டாலின் அவர்கள் அதை செய்யாமல் சுற்றுலா தலத்திற்கு சென்று அதிக நேரம் அங்கு விளையாடக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து வருகிறார். மேலும் டென்னிஸ் போன்ற ஏஐ டெக்னாலஜி மூலமாக இருக்கக்கூடிய விளையாட்டுகளையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. அரசு பயணமாக மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் தங்களது மக்களின் வரி பணத்தை எப்படியெல்லாம் செலவு செய்கிறார் என்று பலரும் விமர்சனங்களும் ஒரு பக்கம் செய்து வரக்கூடிய நிலையில், மறுபக்கம் தற்பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சனையால் உடனடியாக அவர் அமெரிக்காவிற்கு திரும்புவார் என்றும் இதுவரை 1800 கோடி முதலீடுகளை பெற்றுள்ளதாகவும், ஆனால் அதில் 900 கோடி மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் வெளியாகி இருக்கிறது. 7500 கோடிக்கு மேலாக முதலீடுகளை பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட தமிழக மக்கள் தற்பொழுது ஏமாற்றத்துடன் இருப்பதாகவும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மக்களின் வரிப்பணத்தை வீணாக்குவதாக தான் செயல்படுவதாகவும் புகார்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்கின்ற செயல்களை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.